ஓம் அகதீசாய நமக. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகளை இந்த எளிமையான எல்லையா சொல்லக்கட, அதாவது பார்வைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையில, ரொம்ப ரொம்ப ஏழ்மையில ஒரு கிராம வளாகத்துல அமைஞ்ச சபையா பார்வைக்கு தெரிஞ்சிட்ட போதும், இதுல இல்லாத நிகழ்வுகளே இல்லை, நடக்காத விஷயங்களே இல்லை. அத்துணை லோகங்களையும் கட்டி காக்கக்கூடிய நிலையில இறைவன் சூட்சமா உட்கார்ந்த தலம் இது. 17 தாண்டி 27,000 கோடி லோகங்கள் சொல்லுவாங்க. இன்னும் என்னென்ன இருக்குன்னு அது பெரிய லிஸ்டே இருக்கு. பிரபஞ்ச சபைன்னு சொல்லுவாங்க. இங்க அடுக்கடுக்கா சபைகள் சூட்சமத்துல அமைஞ்சிருக்கு. தேவர்களுக்கு, சித்தர்களுக்கு, யோகிகளுக்கு, புனிதர்களுக்கு, உயர் புண்ணியங்கள் செஞ்ச ஆன்மாக்களுக்கு, உயர் இறை சேவை செஞ்சவங்களுக்குன்னு இப்படி தனித்தனியா கோடிக்கணக்கான சபைகள் தேன்கூடு மாதிரி அடுக்கடுக்கா 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 ஒவ்வொரு பரிணாமங்கள்லையும் இருக்கு. ஒரே இடத்துல இருந்தாலும் பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துக்குள்ளே இன்னொரு இடம் இருக்கு. அதே மாதிரி இங்க அடுக்கடுக்கான சபைகள் சூட்சமத்துல இருக்கு. இதுக்கு இறைவனு திருமுருகப் பெருமானுக்கு அரசாளதுக்கு ஒரு இடம், சிவபெருமானு உட்கார்ந்து அந்த கைலை பணியை செய்யறதுக்கு ஒரு இடம்னு, சித்தர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடம்னு எத்தனையோ டிபார்ட்மெண்டா இருந்து இங்க செயல்பட்டுட்டு வருது. இத்தனை நிலைகளையும் தாங்கி பிடிக்கின்ற சபை தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற திருநாமத்துல, அதாவது கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத இறை நிகழ்வுகள் இங்க நடந்துகிட்டு வருது. அதாவது என்ன சொல்றது, எதுக்கு வேற இடத்த இங்க தாழ்த்து பேசுறது கிடையாது. ஏன்னா இங்க இருந்துகிட்டு இந்த இடத்த அலட்சியமா பார்க்குதுன்னு சொல்லாம, இது எப்பவும் நம்ம இருக்கிற இடம் தானே, எப்பவும் இறைவன் நமக்கு உள்ள இருக்காரு. அவரை தேடாம எங்கெங்கெல்லாம் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவரை உள்ளுக்குள்ள உன்னை தனையறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம தெரிஞ்சுக்காம அலைத மாதிரி இருக்கக்கூடிய இடம் இறையோட பேசக்கூடிய இடமா இருக்கு. இறை அவதார தலமா இருக்கு. யுக மாற்றத்துக்காக இறைவன் அமர்ந்த தலமா இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம்ப்பா. கல்கி அவதாரம் எடுத்த தலமா இருக்கு. சத்யநாராயண அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய தலமா இருக்கு. அஷ்டலட்சுமிகள் உட்கார்ந்து இருக்கிற தலமா இருக்கு. அன்னையர்கள்லாம் சேர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கிற இடமா இருக்கு. யுக யுகமா யுகம் தாண்டி யுகங்களெல்லாம் வாழ்ந்த பிற பேராற்றல்களை பேசி கூப்பிட்டு அழைத்து பேசக்கூடிய அற்புதமான தலமா இருக்கு. கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சபையா இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் கண்டும் காணா மாறி, அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதை உணராத மாதிரி, அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு அதை தெரியாத மாதிரி, எப்படி இறைய தனக்குள்ள வச்சுக்கிட்டு உணராத மாதிரி நம்ம வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதுபால் ஈர்க்கப்பட்டு இறைய உணராம இருக்கமோ, அந்த நிலையில சபையை உணராம இருக்கிறவங்கலாம் சபையோட உன்னதமான வடிவமைப்பை எல்லாரும் உணர்ந்துக்கோங்க. உணரத்தான் உங்களுக்கு உயர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லி, அதற்கு தடையா இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளையும் வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் வேறறுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையோட உயர்நிலை, இறைநிலை, இறை மகா நிலை சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் ஈடு இணை இல்லாத பேராற்றல் மிக்க பெருமகா நிலை சபையில இருக்கு. நித்தம் அது நடைபெற்றுக்கிட்டு வருது. உங்க இல்லங்கள்ல இருந்து அதை அனுகிரகத்தை பெறலாம். சபைக்கு வந்துதான் இல்லை, நீங்க இருக்கக்கூடிய எல்லைகள்ல இருந்து, பகுதிகளில் இருந்து, எந்த சூழ்நிலையில நீங்க இருந்துட்டாலும் இறை சபையை வணங்கி நிக்கல, நம்பி நிக்கல, முழு இடத்துல சபையை வச்சு நிக்கல, ஏன் குலதெய்வத்தை கூட அதுக்கு அடுத்த இடத்துல தான் வைக்கணும். நம்மளையும் அதுக்கு இடத்துல வச்சு கையை ரெண்டையும் மேல தூக்கி வணங்குறோம்ல இறையை சரணாகதியோட. பாஞ்சாலி கேட்ட மாதிரி அப்படி கேட்கல. இறை சபையில இருந்து என்னன்னாலும் கொடுப்போம், தன்னையே தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய இறை அமர்ந்த இறை சபை இது. அதனால இந்த சபையோட மகத்துவத்தை, உன்னதத்தை, உயர்வை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க பயணப்பட்டு என்ன செய்ய உள்ளுக்குள்ள இறைவனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற விடையை மீண்டும் மீண்டும் அந்த உயர்வான விஷயங்களை, உண்மையான விஷயங்களை எல்லாருக்கும் உணர்வுபூர்வமா சொல்லி, அதே மாதிரி தான் சபை கை கெட்டும் தூரத்துல நடந்து போற இடத்துல 1 மணி நேரத்துல செல்லக்கூடிய, ஒரு நாள்ல செல்லக்கூடிய இடத்துல சபை இருக்கும்போது, நீங்க கிட்டா இடத்துக்கும் கிடைக்கா இடத்துக்கும் அங்கங்க போகணும். வடநாடுகள்லாம் பயணம் பண்ணணும். இங்க போயினா இது கிடைக்கும்,
இங்கே வேணா இருக்கும், இங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான பகுதி, அங்கெல்லாம் சித்தர்கள் வாழுதாங்க, இங்கே ரொம்ப இந்த நாளுக்கு போனால் இன்னைக்கு இன்னும் அதிசயங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் வேற வெளி தள்ளி வச்சுட்டு தன்னை வணங்க தன்னை உணர தனக்கு ஒரு கேடுங்கே உயர்ந்த விஷயங்களை எல்லாரும் வந்து உயர்வா வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள கட 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 கடவுள் தெரிவார் அப்படிங்கிறத கடந்து கடந்து ஆள் நிலைக்குள்ள போகல உனைய உனைய உனக்கு இருக்கக்கூடிய இந்த காம குரோத லோபம் மதமாச்சரிய இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய பற்று நிலைகளை எல்லாம் வேற எடுத்து விலக்கி வச்சுட்டு பார்க்கும்போது இறைவன் உனக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற நிலையை தான் எல்லாரும் சொல்லுதாங்க. கடந்துவார் கடவுள் தெரிவார் அப்படிங்கிற நிலையை, இறைந்துவார் இறைவன் தெரிவார் அப்படிங்கிற நிலையில உணர்ந்துவார் உனக்குள் இருப்பார் அப்படிங்கிற நிலையில எல்லாரும் சொல்லி மகான்கள் யோகிகள் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காரு. நாதன் உள்ளிருக்கில் நட்டகளும் பேசுமோ அப்படிங்கிற உயர்வா சிவவாக்கியர் சொல்லதா சொல்லப்படுது. அதுக்காண்டி வேற இடங்கள்ல கல் சிலைகள் இறைவன் இல்லைன்னு கிடையாது. உன்னை உணராத நிலையில கிரிகை நிலையில இறைவனை ஒரு கல்லா வச்சு ஒரு பொருளா வச்சு ஒரு ரூபமா வச்சு அதுக்கு மாலைகள் சாற்றி அற்புதமா வணங்கி நின்னது ஒரு உயர் நிலை தான். அதை உனக்குள்ள உணர்றதுக்கு அது வந்து ஒரு பயிற்சி நிலையா இருக்கே தவிர நீதான் இறைவன் அப்படிங்கிற சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. சித்தர்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்க, அங்க வழிபாடுகள் பண்ண மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க இது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட போதும் இங்க இறை சபையில ஏன் கிரியைகள்லாம் செய்யப்படுதுன்னா வர்றவங்கள படிப்படியா கொண்டுட்டு போகணும். தன்னை உணர்றதுக்கு கிரியை நிலை அது முதல் நிலையா இருக்கு. அதனால கிரியை மூலமா தான் எல்லாரையும் உயர்படுத்த முடியும். நாங்கள்லாம் ஞான மார்க்கத்துல போயிட்டோம், நாங்கள்லாம் கோயிலுக்கு வரமாட்டோம்னு ஒரு கூட்டம் அலையுது. சும்மா அலைஞ்சு பிரயோஜனம் கிடையாது. உணரணும், இல்லாட்டி இது மாதிரி இடங்கள்ல வந்து உயர்வா பயணப்படணும் அப்படின்னு சொல்லி உயர்ந்து நிற்கிறதுக்கு உங்களை உணர்ந்து நிற்கிறதுக்கு நீங்க இறையா மாறதுக்கு இறை சபை நோக்கி எல்லாரும் வாங்க. எளிமையா இருந்து சொல்லக்கூடிய இடம், ஆனா வலிமையான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். எளிமையான நிலையில மாந்த நிலையிலே மகேஸ்வரன் அமர்ந்து உரையாற்றக்கூடிய அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமா நூல் பெற்ற அற்புதமான தலம். ஒரே தலம் இந்த தலம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி அற்புதமான விஷயங்களை எல்லாம் அதாவது அலட்சியப்படுத்தக்கூடிய நிலை, வினை நிலைகள்பால் அலட்சியம் கண்டுகொள்ளாத நிலை, பல ஜென்மங்கள் கழித்து இங்க வரக்கூடிய பிறப்புக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பக்கத்துல இருக்கிறவங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க, ஒன்னா இருக்கிறவங்க, நண்பர்களா இருக்கிறவங்க, உறவினர்களா இருக்கிறவங்கெல்லாம் இதை தள்ளி பக்க பகுதிகளில் வாழக்கூடிய மக்களெல்லாம் இதெல்லாம் தள்ளி வைக்காங்கன்னு கிடையாது, அவங்கள சபை தள்ளி வச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க உயர் அடைஞ்சு உயர் சரணாகதி அடையல சிவசபைக்கு வருவாங்க. சிவசபைன்னா என்னது, இங்க ஒரு பகுதி கிடையாது, எல்லை கிடையாது. சிவ வளாகம்னா அது பெரு வளாகம், அதான் பிரபஞ்ச வளாகம். உன்னை மாற்றக்கூடிய இடம், உனக்குள்ள இருக்கக்கூடிய வளாகம் அப்படின்னு சொல்லி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு மீண்டும் சொல்லி தன்னை அறிய உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம நிலைகள்ல செஞ்சிட்ட பாவ சாவ நிலைகளெல்லாம் ஞானமடைய விடாம உன்னைய தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அந்த விஷயங்களை போக்குறதுக்கு கட்டாயம் சிவசபை நோக்கி வாங்க. எப்படி போக்குன்னா இங்க 11,000 யுகமா செஞ்சு வச்ச பிரபஞ்சம் செஞ்சு வச்ச புண்ணியம் இருக்கு. அற்புதமான யுகமாற்ற பணிக்கு உங்களை பயன்படுத்தும் போது உங்க வேலையை வந்து சபை எடுத்து வச்சுக்கிறது. உங்களை நவகிரகங்கள் தொந்தரவு பண்ணாம இருக்கல. இந்த இறை சபைக்கு நீங்க தொண்டு பண்ணும்போது உங்களை வந்து கிரகங்கள் தொண்டு பண்ணி கிரகங்கள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணி இடர்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களும் கொடுக்கிற கிரகங்களை நீங்க இங்க நற்சேவை பண்ணும்போது இறை கணங்கள் ஏன் முருகப்பெருமான் லேசா ஒரு பார்வை வாக்கல கணங்கள் எல்லாம் 3 அடி நவகிரகங்கள் எல்லாம் 3 அடி தள்ளி நிற்கக்கூடிய சொன்ன நிகழ்வானது இப்போ 30 அடியா அகத்திய பெருமான் தள்ளி வச்சுட்டாரு. 30 அடிக்கு அங்கிட்டு தான் கிரகங்கள்லாம் நின்று உங்களுக்கு வந்து நல்ல நிலைகளை கொடுக்காத கிரகங்கள் 30 அடிக்கு அங்கிட்டு நின்று நல் நிலையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பக்கத்துல வந்து உங்களா இருந்து உங்களுக்கு உயர்வான வழிகாட்டி நிற்கும், அனுகிரகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இறை வளாகத்துல இறை ரூபத்துல சித்தர்கள் தேவர்களெல்லாம் வந்து அற்புதமான மாந்தர்கள் வடிவத்துல சீடர்கள் வடிவத்துல ஏன் உங்களோட வடிவத்திலையும் உலாவ வரக்கூடிய அற்புதமான சபை. அதுக்கு நீங்க உயர்வா வந்து உன்னதமா உணர்ந்து பயணப்பட மீண்டும் மீண்டும் இந்த சச்சங்க நிகழ்வுகள், எல்லை தாண்டிய சச்சங்கங்கள், இடைவிடாத இறைச்சல் இறை பிரபஞ்ச இறைச்சல் எல்லாம் யுகமாற்ற பணிக்காக உங்களை அழைக்கி அப்படின்னு சொல்லி வந்து கலந்துக்கிட்டு உயர்வடையுங்க.
உயர் லோகத்தை படைக்கிறதுக்கு, தர்ம யுகத்தை படைக்கிறதுக்கு இறைக்கு வந்து இறைக்கு துணையா நில்லுங்க, இணையா நில்லுங்க. இறையோட பயணப்படுங்க, சித்தர்கள் தேவர்களோட பயணப்படுங்க, திரு முருகப்பெருமானோட, பரந்தாமனோட, அன்னையர்களோட இணைக்கிணையா, துணைக்கு துணையா, ஒன்றோட ஒன்று. ஏன்னா அவங்க பணியாற்றுறாங்க. அவங்க கூட சேரையில அவங்களோட ஒண்ணா சேர்ந்து பணியாற்றக்கூடிய பாக்கியங்களை படுத்திங்க. அதன் மூலமா பிரபஞ்சத்தோட புண்ணியத்தை உங்களுக்கு பகிர்ந்தாங்க. இறைக்கணங்கள் எப்படி இறை சேவை செய்யுதோ அது யாரும் ஏன்னா அவங்க பிள்ளைய குட்டிகளுக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு, பிரபஞ்சத்துக்காக பணியாற்றுது இறைக்கணங்களும் சித்தர்களும். அதனால அவங்களுக்கு நவக்கிரகங்கள் பாதிப்பு கிடையாது. அவங்களுக்கு பிரபஞ்ச புண்ணியத்துல இருந்து இறைவன் எடுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதே சூட்சமா நிகழணும்னா இறை சபைக்கு வந்து யுகமாற்ற பணியில பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பங்கெடுத்துவது உங்களோட இகலோக தடைகள் கட்டாயம் வேற இருக்கப்படும். தடை நிலைகள், ஐஸ்வர்ய நிலைகள், கிடைக்கா நிலைகள் உங்களுக்கு வந்து இறையிடம் வேண்டி சித்த பெருமக்கள் பெற்றுக் கொடுப்பாங்க. இறையே இறங்கி வந்து உங்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்கும். அத்தனை டிபார்ட்மெண்ட்டா இருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இடர்கள் இன்னல்கள் வராததுக்கு ஒரு ஒரு பகுதி, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆரோ எல்லா நிலைகளுக்கும் ஒவ்வொரு ஒரு கிரக ஒரு ஒரு தேவதைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா தேவதைகளும் இறை சபைக்கு சேவையாற்றும் போது இறங்கி வந்து உங்களோடையே இருந்து நீங்க வேண்டா நிலையிலும் எல்லா அமைதி, ஐஸ்வர்யம், சாந்தம் எல்லா விஷயங்களையும் கொடுத்து நிம்மதிங்கிற அற்புதமான நிலையை கொடுத்து ஒன்றுமில்லாத நிற்கும் போது எல்லாமா நீங்க இருப்பி அப்படிங்கிறத சொல்லி இறை சபையில இருந்து இறை நூல் வழியாக இறை சச்சங்க நிகழ்வுல எல்லாரும் பேசி முடிச்சு நிறைவு உரையா அற்புதமாக நிறைந்த உரையா நிகழ்த்தின சீடர்கள் சிவத்தோட அகத்தியத்தோட இருந்து இது வந்து நிறைவு அப்படிங்கிறது வந்து நிறையா அப்படிங்கிறத சொல்லல, முடிவு அப்படிங்கிற சொல் இல்லாம ஆரம்பம் அப்படிங்கிற சொல்ல இதுல முன்னிலைப்படுத்தி அற்புதமாக எல்லாத்தையும் இருந்து விடைபெறும். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக.